தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. பக்கம் சொல்லுகிறேன், 813வது பக்கம். வேதத்தில் 813வது பக்கம். ஏசாயா 7வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதுவரையிலும் எடுக்காதவர்கள் இனி கஷ்டப்பட வேண்டாம். ஸ்டேஜை பாருங்க, வார்த்தையை கவனிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்ல வாரார் அப்படிங்கிறதை முழுசா உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தபடியாக வசனத்திற்குள்ளாய் போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் எனக்கு என்னோடு கூட பேசி எனக்கு கற்றுத்தந்த வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் அளவை பார்க்கிறாராம். ஆமென். தேவன் உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பார்க்கிறார். தேவன் என்னுடைய விசுவாசத்தின் அளவை பார்க்கிறார். எத்தனை பேருக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது என்று நம்புகிறீங்க? அந்த விசுவாசம் எவ்வளோ இருக்கு, எந்த அளவில் இருக்கு என்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நாம் நினைக்கலாம், நான் விசுவாசி, நான் தேவனை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லி. நல்லது. ஆனால் அந்த விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது, எவ்வளோ அதிகமாக இருக்கு, அந்த அளவை கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். எத்தனை பேருடைய இருதயத்தில் கர்த்தருக்குள் இருக்கிறபடியினால் என் இருதயத்தில் பாரமே இல்லை அப்படி சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். என் இருதயத்தில் பாரமே இல்லை, சங்கடமே இல்லை, துக்கமே இல்லை, வருத்தமே இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். உண்மையாய் சொல்லணும், இல்லைன்னா கை முழுசும் வலிக்கும் வீட்டில் போய். ஹல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறேன், கை தூக்காதவர்களையும் கையை தூக்கினவர்களும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறவர்கள், சாதாரணவர் அல்ல. அவர் அசாதாரணமான தேவனை நாம் ஆராதிக்கிறவர்கள். நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாய் நமக்கு இருந்தாலும் அந்த தேவனுக்கு முன்பதாக நம்ம எடுத்து வைக்கும்போது அது தூசிலையும் சிறுகதாகவே இருக்கிறதை தவிர அது அவருக்கு முன்பதாக பெரிதானது ஒன்றுமே இல்லை. நீங்கள் உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்றால், உண்மையாய் நான் தேவனை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளாக இன்று முதல் நீங்கள் இந்த பூமியில் கடைசி மூச்சு வரைக்கும் கவலை, வருத்தம், மனசோர்வு, சங்கடம், கலக்கம், பயம், திகில் இது ஒன்றும் வாழ்நாளில் இனி வராதிருப்பதாக. எத்தனை பேரால் இப்படி வாழ முடியுங்க? ஹல்லேலூயா. எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். வேணா நஷ்டம் 10 லட்சத்துக்கு வரட்டும், 1000 ரூபாய்க்கு வழி இல்லாத எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டம் வரட்டும், 10 லட்சத்திற்கே நான் வழி இல்லாத எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு நஷ்டங்கள் வரட்டும். ஆனாலும் நான் ஆராதிக்கிறவர் அற்புதங்களை செய்து என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று சொல்லி, எவ்வளோ நஷ்டத்தில் நின்றாலும் சிரித்த முகத்தோடு நில்லுங்கள். எவ்வளோ கஷ்டத்தில் நின்றாலும் சிரித்த முகத்தோடு இருங்க. ஏனென்றால் இந்த கஷ்டமும் இந்த நஷ்டமும் என் தேவனால சரி செய்யப்படும் என்கிற விசுவாசத்தோடு நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வேன் என்று தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் அளவை தான் ஆண்டவர் பார்க்கிறார். சபையில் யாரு வருத்தமாக இருக்கிறதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை, பிரச்சனை இல்லாத ஜீவராசிகள் இல்லை. எல்லாத்துக்கும் பிரச்சனை. இந்த பூமியில ஒரு செடிக்கு பிரச்சனை, ஒரு கொடிக்கு பிரச்சனை, ஒரு மரத்துக்கு பிரச்சனை, ஒரு பறக்கிற பறவைகளுக்கு பிரச்சனை, ஊறுகிற பாம்புக்கு பிரச்சனை, காட்டுக்கே ராஜா சிங்கமா இருந்தாலும் அதுக்கும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாத ஜீவராசி என்று சொல்லி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நமக்கோ அந்த பிரச்சனையில நம்மை ரட்சிக்க ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. உங்க துக்கம், உங்க வேதனை, உங்க நெருக்கம், உங்க போராட்டம், உங்க நஷ்டம், உங்க இழப்பு, உங்க ஏமாற்றங்கள் எப்போ அதெல்லாம் சரியாக்கும், எப்போ அதெல்லாம் சரிப்படுத்தப்படும் என்றால் நீங்க கர்த்தருக்குள் விசுவாசத்தில் நிற்கும்போது. ஒரு பெரிய இழப்பு வரும்போது, தகுதிக்கு மிஞ்சி சிலர்லாம் சொல்லுவாங்க 10 கோடி கடன்,
பிசினஸ்ல 10 கோடி கடனாளி ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. தகுதிக்கு மிஞ்சி கடன், தகுதிக்கு மிஞ்சி பலகினோம், எதுவா இருக்கட்டும், நீங்க கர்த்தருக்குள் வந்துட்டீங்க, ராஜாவுக்கு முன்பதாக வந்துட்டீங்க. இந்த மெய்யான தேவனை தேவன் என்று நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 10 கோடி உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கும் பெருசா இருக்கலாம், உங்க தலைமுறைக்கு வேணா பெருசா இருக்கலாம். படைத்தவருக்கு என்றும் பெருசல்ல. என் தேவனுக்கு எதுவும் பெருசல்ல. உங்க பலகீனங்கள், போராட்டங்கள் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், மருத்துவ ரிப்போர்ட்டை தலைகீழ சொல்லட்டும், பிள்ளையை குறித்து, கணவனை குறித்து, ஆமென், பேர பிள்ளைகளை குறித்து எதுவும் சொல்லட்டும், நீங்க பார்க்க வேண்டியது இந்த ரிப்போர்ட்டு நான் கர்த்தருக்கு முன்பதாக வைக்கிறேன், கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த ரிப்போர்ட் சொல்லுகிற காரியம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். பிள்ளை குறித்து சொல்லி இருக்கிறது ஒன்றுமில்லாமல் போகும். கணவன் மனைவியை குறித்து, தாய் தகப்பனை குறித்து, உடன்பரப்புகளை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒன்றுமில்லாமல் போகும். எல்லாமே எல்லாமே தேவன் நம்மளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசம் மட்டும். நம்புறாங்களா? ஏன் வாழ்க்கையில அடிக்கடி பிரச்சனை வருகிறது அப்படின்னா, இந்த பிரச்சனைல என்ன நம்புறாங்களா, இந்த போராட்டத்துல என்ன நம்புறாங்களா, இந்த வந்திருக்கிற வியாதி பலகீனத்துல என்ன நம்புறாங்களா, அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்புகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பாதவர்களுக்கு எதையும் செய்ய அவர் விருப்பமில்லாதவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நீங்க நம்புங்க, கர்த்தரை நீங்க நம்புங்க, அப்பொழுது நீங்க சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுகிறேன், ரொம்ப வருஷத்தினுடைய விசுவாசியா இருக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, ரொம்ப நாள் ஆச்சு சபைக்கு வந்து, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா தேவனுடைய சமூகத்தில் வந்த சப்பானிகள், குருடர்கள், முடவர்கள், மரித்த பிரேதத்தை கூட சுமந்து கொண்டு வந்தவர்கள், அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்தது எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறார்கள் என்கிறதை கர்த்தர் பார்க்கல. எவ்வளவு நாளா என் ஆராதனைக்கு வராங்க அதை தேவன் பார்க்கல. எவ்வளவு காணிக்க கொடுத்தாங்க அதையும் ஆண்டவர் பார்க்கல. எனக்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள் அதையும் பார்க்கல. எனக்காக எவ்வளவு ஊழியம் செய்தார்கள் அதையும் பார்க்கல. என்னை நம்புறானா? குருடனா இருக்கிற இவன் என்னை நம்புகிறானா? குருடனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? அவனால என்ன விசுவாசிக்க முடியும்? ஆனாலும் குருடனிடத்திலையும் கர்த்தர் விசுவாசத்தை தான் தேடினார். ஹல்லேலூயா. வியாதிஸ்த என்ன நம்புறானா என்கிறத தான் கர்த்தர் பார்த்தார். நான் சொல்லுகிறேன், உங்கள் அற்புதத்திற்கு ஜெபத்தை தாண்டி விசுவாசமே கிரியை செய்யும். உன் தியாகத்தை தாண்டி விசுவாசமே கிரியை செய்யும். உங்க ஊழியத்தில் நீங்க செய்த தியாகத்தை காட்டிலும் விசுவாசமே கிரியை செய்யும். ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்க நம்பினால், விரும்பினால், அதற்கு மிக முக்கியம் என்ன தெரியுமா? விசுவாசம் மட்டும்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அளவை பார்க்கிறார். உங்க பிரச்சனைக்கு விசுவாசத்தின் அளவை பார்த்து தான் கர்த்தர் இறங்குவாரா. உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற போராட்டத்துல உங்களுக்குள் என்ன விசுவாசம் இருக்கு, அவ்வளவுதான் இறங்குவார். ஒரு விதையை விதைக்கிறீர்கள், விதைக்கும் போதே சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், விதையை கையில வைத்து படைத்த தேவனை பாருங்க. அப்பொழுது அந்த விதையை 100 மடங்காய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. நீ அதை விதைக்கும் போது அதுல 100 மடங்கு அறுவடையை மாத்திரம் தராமல், அந்த 100 மடங்கு அறுவடையாய் வந்திருக்கிற அந்த காய் கனிகளுக்கெல்லாம் 100 மடங்கான விலையும் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விதைச்சு பார்ப்போம், ஊனி பார்ப்போம். போன முறை ஒண்ணுமில்ல, அதுக்கு முந்தின முறை ஏதோ கொஞ்சம் கிடைச்சி, இந்த முறை என்ன பங்கு இருக்கோ, ஆண்டவரே என்ன பங்கு இருக்கோ அப்படின்னா அவ்வளவுதான். 100 மடங்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. விதைப்போம். பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை பெற்றான். விசுவாசத்துல வராத எல்லாம் பாவம்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் செய்திக்குள்ள போன உடனேயே இந்த வசனத்தை வாசிக்க எனக்கு கஷ்டமா இருந்ததுனால கொஞ்ச நேரம் தாண்டி வாசிக்க எனக்கு விருப்பமாயிற்று. இப்ப வாசிங்க 9வது வசனம், ஏசாயா 7:9. எப்ராயிம் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இதை செய்தின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை இதை சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தாண்டி சொல்றேன். நீங்க விசுவாசியாவிட்டால்
சத்தமா சொல்லுங்க. இப்பவும் கஷ்டமாட்டா இருக்கு. நீங்க விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். ஜெபம் ரெண்டாவது ஆப்ஷன். ஜெபிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எல்லாம் ஓகே. ஆனா அற்புதம், விடுதலை எல்லாமே விசுவாசத்துல வரக்கூடியது. விசுவாசத்துல வரக்கூடியதை ஜெபத்துல எதிர்பார்க்க கூடாது. நீங்க மணிக்கூர் கணக்குல, காலங்காலமாய், வார கணக்குல போராடி ஜெபித்தாலும் ஜெபித்து முடிச்ச உடனே ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சா ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணதெல்லாம் வீணா போயிடும். எத்தனை பேர் கரெக்டா புரியுது? வேஸ்டா போயிடும். என்ன நடக்குமோ யாது நடக்குமோ. ஒரு காலத்துல ஏசப்பாவை நாங்கள் அறியல. அன்னைக்கு நாங்க எங்க தேவனிடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? சாமி, நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்திட்டீங்கன்னா 100 தேங்காய் உடைப்பேன் அப்படின்னு. அல்லேலூயா. செஞ்சுட்டா பொங்க பண்ண வச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அதெல்லாம் நடக்காது. செய்வீர் என்று நம்புகிறோம், உம்மால செய்ய முடியும் என்று நம்புகிறோம், நீர் செய்து முடிப்பீர் என்று நம்புகிறோம். இங்க உள்ள ஸ்டைலே வேற, இன்னும் பழைய ஸ்டைலே இருந்துகிட்டு இருக்காதுங்க. அல்லேலூயா. ஆமா, என் பிள்ளை பாஸ் ஆயிட்டா ஒரு நல்ல காணிக்கை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எடுபடாது. அல்லேலூயா. பிள்ளை பாஸ் ஆவான்னு இந்த காணிக்கை நான் செலுத்துகிறேன். எல்லாம் அவரை முதல்ல விசுவாசிக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்க விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். எனக்குள்ள இருக்கிற துக்கம் பயங்கரமானது. ஆனா நான் சந்தோஷப்படுகிற காரணம், என் பிரச்சனையும் என் துக்கமும் சின்ன காரியம். எனக்கு வேணா அது பெருசா இருக்கலாம், ஆனா என் தேவனுக்கு முன்பதாக தூசிலையும் தூசியாகவே இருக்கிறது. அவ்வளவுதான் என் பிரச்சனை அவருக்கு முன்பதாக. ஆகவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் விசுவாசித்துட்டேன் அப்படின்னா நான் நிலை பெறுவேன். நிலை பெறுவேன், இல்ல நான் நிலை பெற மாட்டேன். உங்க குடும்பத்தில் நீங்க விசுவாசிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக விசுவாசிக்கணும், உங்க தொழில் வியாபாரத்திற்காக விசுவாசிக்கணும். பெரிய மலை, மலை போன்ற பிரச்சனை, பெரிய மலை கூட நம்ம வாழ்க்கையில விலகி போகணும் அப்படின்னா கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அவ்விடம் போ என்றால் அதுவும் போகுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மலை போன்ற பிரச்சனை என்னை விட்டு மாறும், என் குடும்பத்தை விட்டு மாறும், என் பிள்ளைகளை விட்டு மாறும்? இப்போ நீங்க நல்லா கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஆனா மலை போன்ற பிரச்சனை முன்னுக்கு வந்து நிற்கும்போது மூச்சே நின்ற மாதிரி ஆயிருது நிறைய பேருக்கு. அங்கதான் சிக்கல் இருக்கிறது. பயப்படாதுங்க. அதாவது கடல் கொந்தளித்து வருகிறது, பெருங்காற்று அடிக்கிறது, படகுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டே இருக்கிறது. மூழ்கக்கூடிய கடைசி செகண்ட்ல சீசர்கள் அலறுகிறாங்க. நாங்க சாகுறோமே என்று சொல்லி சத்தம் போடுறாங்க. இயேசு கிறிஸ்துவை வந்து எழுப்புறாங்க. அற்ப விசுவாசியே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறோம் நீ பின்னாடி போன கூட்டம் தான். இயேசுவுக்காய் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி பின்னாடி போட்ட சீசர்கள் கூட்டம் தான். ஆனா ஒரு பிரச்சனைக்கு நிக்க முடியல. நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறவங்க, திருவிருந்துல பங்கெடுக்கிறவங்க, ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்க தான் ஒரு பிரச்சனைக்கு முன்பதாக உங்களால நிக்க முடியல, ஒரு போராட்டத்துக்கு முன்பதாக நிக்க முடியல. அல்லேலூயா. ஒரு கன்வென்ஷனை வச்சுட்டு 2 மாசம் 3 மாசமா அதுக்காய் பிரயாசம், ஜெபம் எல்லாம் நடக்கும். ஆனா நாளைக்கு கன்வென்ஷன்னா இன்னைக்கு மழை பெய்யும். அல்லேலூயா. டிவி எல்லாம் பாருங்க, அடுத்து இன்னும் 10 நாளைக்கு, இன்று முதல் 10 நாளைக்கு உங்க மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புன்னு நியூஸ்ல கூட பிசாசு போட்டு விடுவான். அதை பார்க்கும்போது இந்த கன்வென்ஷன் நடத்துகிற ஆளுக்கெல்லாம் இறுதி எல்லாம் அப்படியே போயிடும். ஐயோ, இத்தனை நாள் பிரயாசம், இத்தனை நாள் ஜெபம், இவ்வளோ கூடி ஜெபித்து இருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசித்து நிற்போமே ஆனால் கன்வென்ஷன் கிரவுண்டை சுற்றிலும் ஒரு மகிமையின் மேகம் நிற்கும். ஹல்லேலூயா. அதை தான் கூடங்குளம் கன்வென்ஷனில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சுற்றி சுற்றி மழை, சுற்றி சுற்றி மழை. ஆனால் அந்த கிரவுண்டுக்கு மேலே கர்த்தருடைய மகிமை இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளோ போராட்டம் இருக்கு தெரியுமா? நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி, வேதனை. எல்லாரும் உடனே சொல்லுவாங்க, நல்லா ஜெபிக்கல போலாவா, நல்லா ஜெபிக்கல, ஆண்டவரிடத்துல ஒரு டேட்டை கேட்டிருக்கணும், கேட்காம வச்சா இப்படிதான் அப்படின்னு வாயில வந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க.
அத்தனையும் தாண்டி கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்மளை சோதிக்கக்காக புடமிடக்காக கர்த்தரை அனுமதிப்பார். உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை ஒரு நாள் கிடையாது. சண்டே ஸ்கூல் எக்ஸாம், அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு வருஷத்துல 2 நேரம் தான், அப்படிதானே? ஆமா. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு வாரத்துல ஒருக்கா இல்ல மாசத்துல ஒருக்கா தான் எக்ஸாம். ஆனா கர்த்தருக்குள் வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆமென் நித்தமும் தினந்தோறும் விசுவாசத்துல நீங்க பரீட்சையில நிற்கிறவர்கள், நின்று கொண்டிருக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் ஒவ்வொரு நாளும் நடக்கும். காலையில ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம், மதியானம் ஒரு எக்ஸாம் நமக்கு முன்பதாக எழும்போம், அதை அட்டன் பண்ணிட்டு திரும்பி பார்ப்போம். சாயங்காலம் ஒரு எக்ஸாம் இருக்கும், அதையும் அட்டன் பண்ணிட்டு திரும்பி பார்ப்போம். இரவுல ஒரு எக்ஸாமை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். நீங்க நாள் முழுக்க கர்த்தர் நிறுத்துகிற அந்த விசுவாச பரீட்சையில ஜெயிக்கிறதையே பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற விசுவாசம் மிக மிக பயங்கரமானது. எத்தனை பேர் நம்புறீங்க? அது மிக மிக பயங்கரமானது. விசுவாச பாடத்தை மட்டும் நம்ம நல்லா கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்திட்டோம்னா பெரிய பெரிய காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மட்டுமல்ல, பெரிய பெரிய காரியத்தை செய்கிறவர்களாகவும் மாறுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் விசுவாசியாவிட்டால் நிலைபெற மாட்டேன். நான் எத்தனை வருஷம் தியாகமாய் ஊழியம் செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கட்டும், விசுவாசிக்காம என்னத்துக்கு அந்த ஊழியக்காரன், அந்த விசுவாசியாத யாரும் என் தேவனுக்கு தேவையில்லை. சும்மா இருதயத்துல கவலை, போராட்டம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. உங்களுக்கு முன்பதாக செல்லுகிற தேவ சமூகத்தை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகம் முன்னே போய் கொண்டிருக்கிறது. எனக்கு மேல பகல் முழுவதும் மேக ஸ்தம்பமாய் அவர் இருக்கிறார், ரா முழுவதும் அக்னி ஸ்தம்பமாய் எனக்கு மேல கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ளாய் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேரால நம்ப முடிகிறது? நான் சொல்லுகிறேன், நீங்க சாதாரணவர்கள் கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க சாதாரணவர்கள் கிடையாது. தேவ தூதர்களிலேயும் சற்று சிறியவனாக்கினார். யார? உங்களையும் என்னையும். அப்போ தேவதூதன் நம்மளையும் சற்று பெரியவன், அப்படிதானே? இப்ப நல்லா கவனிக்கணும். நம்மளையும் பெரியவனாய் இருக்கிற தேவதூதனை ஆண்டவர் நம்மளிடத்துல அனுப்புகிறார். எதற்காக தெரியுமா? சங்கீதம் 91 நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதுல 11 வாசித்தால், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. தூதர்களுக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுக்கிறார்? எடுங்க 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வசனத்தை எடுங்க. ஆமா, பக்கம் சொல்லுகிற 728 சங்கீதம் 11:12. வேற எந்த வசனத்துக்கும் இவ்வளோ டைம் கொடுக்க மாட்டோம், ஆனால் இது ரொம்ப முக்கியம், அதனால டைம் கொடுக்குறேன். எடுத்தாச்சா? சரி, மேலே பாருங்க, நம்ம கவனிங்க. ஆண்டவர் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரா? உங்க வழிகளில் எல்லாம் உங்களை பாதுகாக்க தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரா? அவர்கள் வந்து என்ன செய்வார்களாம்? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தூதர்களுக்கு என்ன வேலை கொடுப்பாரு? உங்க கால்களை தாங்கும்படி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவ்வளவு தூரத்திற்கு நீங்களும் நானும் அவருக்கு ஸ்பெஷலானவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சாதாரணவர்கள் கிடையாது. இந்த தேசத்தினுடைய அரசு சிலரை பாதுகாக்கும்படி பல அடுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. சிலருக்கெல்லாம் Z+ பாதுகாப்பு, Z+ பாதுகாப்பு, நிறைய பாதுகாப்பு இருக்கிறது. சிலருக்கு ஒரு போலீஸ்காரர் பக்கத்தில் நிற்பார், சிலருக்கு ஒரு கமாண்டோ பக்கத்தில் நிற்பார், சிலருக்கு 8 பேர், சிலருக்கு 16 பேர். இப்படி பாதுகாப்பு வளையம் அவரோடு இருக்கும். ஆனா அவர்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்களே தவிர
யாரும் காலை பிடிக்கிறது இல்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா? எந்த காவல்துறையும், எந்த இராணுவமும், எந்த கமாண்டோ படையும், எவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், மினிஸ்டராக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும் யாரும் யாருக்கு காலையும் பிடிக்கிறது இல்லை. சில நேரம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ப்ரெஷரில் சுகரில் எப்படி வருவார், அவன் ஜம்முனி வருவான். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி. ஆனால் யாரும் யாருக்கு காலையும் பிடிக்கிறது இல்லை. ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்கள் பாதங்களை தூதர்களை கொண்டு கையில் ஏந்தும்படி கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. இப்போவாச்சும் உங்களுக்கு தெரியணும் உங்கள் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு. புரியுதா? நீங்கள் உங்கள் வேல்யூ எவ்வளோ? நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம், என்ன வாழ்க்கை, நம்மளை யார் மதிக்கா, யார் தேடியா, நமக்கு யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் வேல்யூ அது இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மதிப்பு உங்கள் மேலே பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் வைத்தது கிடையாது. நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்க உங்களை. அவரோ உங்களுக்காக, எனக்காக, உங்களையும் என்னை மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்தினார், இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், மீட்டெடுத்தார் நம்மை. நம்ம ரொம்ப ஸ்பெஷலானவர்கள். தேவன் உங்களை எப்படி ஸ்பெஷலாக பார்க்குறார் என்கிறதை ஆகிலும் ஒரு நாள் ஆகிலும் வீட்டில் உட்கார்ந்து தியானிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எம்மாத்திரம் தெரியுமா. மனுஷெல்லாம் அற்பமாக பேசுகிறவர்கள் அல்ல. அவங்க ரொம்ப கேவலமாக நம்மளை குறித்து பேசலாம். அவங்க பேசுகிறவர்கள் அல்ல. நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை எண்ணி உங்களை சாதாரணமாக எண்ணலாம். உங்கள் பொருளாதாரம் ஜீரோவில் இருக்கும், உங்கள் வருமானம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும், நீங்கள் கடனாளியாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி, உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி பரலோகத்தின் தேவன் உங்களை ஒரு நாளும் பார்க்கல. நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். மனுஷனால் வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் மனுஷனை உண்டாக்கின தேவனால மிக மிக விரும்பப்படுகிறவர்களாகவே நீங்க இருக்கிறீர்கள். சொந்த குடும்பத்திற்கு நீங்க தேவையில்லை, சொந்தத்திற்கு தேவையில்லை, உடன்பரப்புக்கு தேவையில்லை, சபைக்கு கூட நீங்க தேவையா இல்லை. ஆனாலும் ஆண்டவருக்கு நீங்க ரொம்ப தேவை, கர்த்தருக்கு ரொம்ப தேவை நீங்க. ஆகையினால தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார், அவர்கள் வந்து உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. பல நாட்கள் இந்த வசனத்தை வாசித்திருக்கோம். என்னமோ தெரியல, மண்டை ஓட்டுக்கு அந்த பக்கம் அது போகலை. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நுழைஞ்ச மாதிரி இருக்கு. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க அப்படி? ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள். நீங்க எப்படி உங்களை மட்டமா நினைக்கிறீங்களோ அவர்கள் நீங்க கிடையாது. அவர்கள் நீங்க கிடையாது. ஒரு சாதாரண ஒரு காரியத்தை பாதுகாக்க ஆண்டவர் இப்படி செய்வாரா? செய்ய மாட்டார். நீங்க அவர்களுக்கு, நீங்க என் தேவனுக்கு குமாரனும் குமாரத்திகளும் இருக்கிறீர்கள். மிக உயர்ந்த பாதுகாப்பு என்னன்னா தூதனுடைய பாதுகாப்பு தான் இருக்கிறதுல ஆகச்சிறந்த பாதுகாப்பு. அந்த உயர்ந்த பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரானால் இந்த தேசத்திலேயே நீங்க தான் முக்கியமானவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். எல்லோரிலும் நீங்க முக்கியமானவர்கள். இந்த தேசம் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது இல்லை. சில முக்கியமானவர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கிறது. வீட்டுக்கு பாதுகாப்பு, வாகனத்தில் பாதுகாப்பு, போகிற இடமெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேசத்திற்கு, தேச அரசாங்கத்திற்கு யார் ரொம்ப முக்கியமானவர்களோ அவர்களை தேசம் பாதுகாக்குது. ஆனா பரலோக கவர்மெண்ட்டுக்கு நீங்களும் நானும் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆகவே பரலோகத்தின் அரசுல இருந்து தேவதூதர்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறார், உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறார், உங்க தாய் தகப்பனை பாதுகாக்கிறார், கணவன் மனைவியை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணவர்களே கிடையாது. உங்க புத்தி எல்லாம் மாறட்டும், சிந்தனை எல்லாம் மாறட்டும், நினைவெல்லாம் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற உங்களை குறித்து மட்டமாய் நினைக்கிறதெல்லாம் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். முழு இருதயமும் இன்றைக்கு மாறணும். உங்க விசுவாசத்தின் அளவை பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்கு மகிமையின் மேகத்தில் இருந்து அற்புதங்களை கட்டளையிடுகிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு அற்புதங்களை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், 100க்கு அதிபதி என்று சொல்லி ஒருத்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதுல 8:5. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக,
ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் எப்படி ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க அந்த ஸ்டைலை நீங்க பாருங்க. இந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தது போல மற்றவர்கள் விசுவாசிக்கல. மற்றவர்கள் எல்லாம் இயேசு என் பக்கத்துல வரணும், என்னை தொடணும், எனக்காக ஜெபிக்கணும், அப்பொழுதுதான் எனக்கு சுகமாகும் அப்படிங்கிறது தான் மற்றவர்களுடைய விசுவாசமா இருந்தது. சிலருக்கு அந்த விசுவாசமும் கிடையாது. பொய் தான் பார்ப்போம், சொல்லி தான் பார்ப்போம், ஜெபம் பண்ணி தான் பார்ப்போம், நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலையில கூட சிலர் இருந்தாங்க. சிலர் இதெல்லாம் எங்க நடக்கும், இதெல்லாம் லேசான காரியம் அல்ல, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது என்று சொல்லியும் நம்பினவர்கள், விசுவாசித்து நின்றவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனா எல்லாரையும் தாண்டி ஓவர்டேக் பண்ணி ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பார்த்துருவானா, நான் என்னல ஆகினால நிக்க இடத்துல இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் அங்க சுகமாகிருவான்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஏசு இங்க சொன்னாலே அங்க நடந்துரும். அந்த விசுவாசத்தினுடைய அளவை பாருங்க, அந்த விசுவாசத்தினுடைய அழகை பாருங்க, அந்த விசுவாசத்தினுடைய ஸ்டைலை பாருங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? யாரும் இந்த கோணத்தில் ஆண்டவரை நம்பல. உங்களால உங்க தேவனை எப்படியெல்லாம் நம்ப முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். எப்படி நம்ப முடியும்? உங்களால எப்படியெல்லாம் நம்ப முடியும்? எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்ப முடியும்? அந்தந்த விதத்துல கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவரை எப்படியெல்லாம் நம்புறோமோ அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமா, விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டோம். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ விசுவாசிக்காவிட்டால் நிலை பெறாது. ஆனா விசுவாசிச்சுட்டா அற்புதம் நடந்துரும். விசுவாசிச்சுட்டா விடுதலை வந்துரும். ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இங்க நின்னுட்டே சொல்லுங்க போதும். வீட்டில் வரணும்னு கூட வேண்டாம், அவனை தொடணும்னு வேண்டாம், அங்க வந்து நீங்க ஜெபம் பண்ணணும்னே வேண்டாம், அவனை பார்க்கணும்னே வேண்டாம், உங்க வல்லமை நான் அவ்வளோ நம்புறேன். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க கரத்தை நான் அவ்வளோ நம்புறேன். எத்தனை பேரால நம்ப முடியும்? ஆண்டவரே இவ்வளோவாய் நான் நம்புகிறேன், உங்களை அவ்வளோ நான் நம்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு தெரியும் என் தேவனால எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்று சொல்லி எனக்கு தெரியும். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவருக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலருடைய விசுவாசத்தை அவர் ரசித்தார். ஹல்லேலூயா. சிலருடைய விசுவாசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஆண்டவர். சிலருடைய விசுவாசம் ஆண்டவருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. இப்படி கூடவா என்ன ஜனங்கள் நம்புறாங்க, இப்படி கூடவா என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விசுவாச பாடத்துல இன்று முதல் நீங்க வேற விதமாய் கர்த்தரை விசுவாசிக்க போறீங்க. உங்க விசுவாசிக்கிற ஸ்டைல் எல்லாம் மாற போகுது. என்ன ஆமேன காணும்? எத்தனை பேரால முடியும்? உங்க விசுவாச வாழ்க்கையின் தரமே மாற போகுது. உங்க விசுவாசிக்கிற ஸ்டைலே மாற போகுது. ஆண்டவர் 100க்கு அதிபதியின் இடத்தில் அதை பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்லுகிறார்? கீழே வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே 10வது வசனத்தை வாசித்தால், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இயேசு இந்த 100க்கு அதிபதியினுடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேவன் எந்த மாதிரியான விசுவாசத்தை தேடி கொண்டு இருக்கிறார்? இந்த சபையிலேயே என்ன பெஸ்டா விசுவாசிக்கிறவங்க யாரு? வித்தியாசமா விசுவாசிக்கிறவங்க யாரு? பயங்கரமா விசுவாசிக்கிறவங்க யாரு? ஆச்சரியப்படத்தக்கதாய் விசுவாசிக்கிறவங்க யாரு? இந்த சபையில கொடுக்கிறவங்க இருக்கிறீங்க, உழைக்கிறவங்க இருக்கிறீங்க, தியாகம் பண்ணுகிறவங்க இருக்கிறீங்க, இந்த சபையை நேசிக்கிறவங்க இருக்கிறீங்க, இந்த சபையில ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க. ஆனால் தேவன் தேடுகிறவர் யாரை தேடுகிறார்னா, யார் என்ன ரொம்ப விசுவாசிக்கிறா அவர்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். நீங்க மாறணும், உங்க இருதயம் எல்லாம் மாறணும். உங்க விசுவாசம் கர்த்தரை கவர்ந்து கொள்ளட்டும்.
உங்க விசுவாசம் தேவனை ஆச்சரியத்துக்குள்ளாக்கட்டும். உங்களால முடியும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி விசுவாசம் இருக்கு என்று சொல்லி ஒருவரும் 100க்கு அதிபதியின் இடத்துல கற்றுக் கொடுத்ததே இல்லை, சொல்லி கொடுக்கல. ஆனா அவன் தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தை சாதாரணமான மற்றவர்கள் வைத்த அளவாக அவனுக்கு தேவன் மேல விசுவாசத்தை வைக்க மனசல்ல. ஆகவே எல்லாரை காட்டிலும் ஆக சிறப்பான விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேல வைத்தான். ஹல்லேலூயா. பின்னே சென்று கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த விசுவாசம் இல்லை. கூடவே இருந்தவர்களுக்குள்ளாக கூட இந்த மாதிரியான விசுவாசத்தை அவர் பார்த்ததில்லை, கண்டதில்லை, கேட்டதில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனா 100க்கு அதிபதி எல்லாராலையும் வித்தியாசமானவர். 3.5 வருஷம் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். அற்புதங்களை பார்த்தார்கள், வல்லமையான கிரியைகளை பார்த்தார்கள், என்ஜாய் பண்ணினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பின செய்தியை கேட்ட போது எல்லாராலையும் விசுவாசிக்க முடியல. தோமா சொல்லுகிறான், நான் அதை நம்ப மாட்டேன். இயேசு உயிர் தெழுந்தார் என்று நான் அதை நம்ப மாட்டேன். அது எப்படி முடியும்? அவன் இயேசுவை காட்டிலும் மரணத்தை பெருசா நினைச்சிட்டான். ஏன்னா உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மரணம் வந்துட்டுனா இனி அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு இனி திரும்ப மாட்டான் அப்படிங்கிறது தான் இந்த உலகம் கற்றுக் கொடுத்திருந்தது. அதை தான் தோமா நம்பி கொண்டிருந்தான். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மரித்தால் உயிரடைய முடியாது, உயிர் தெழுத முடியாது. ஆகையினால நான் நம்ப மாட்டேன். நான் நம்பணும்னா என் கண்ணால் அவரை பார்க்கணும், அவரை பார்த்து அவருடைய காயங்களில் என் கையை விட்டு பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன. கூடவே இருந்தான், ஊழியத்துல கூடவே இருந்தான், கர்த்தரையே பின்பற்றி போனான். ஆனாலும் அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் கூட இருக்கும்போது சொன்னார், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்ன. நம்பல. அதே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது நம்பல. இயேசுவை உயிர் தெழுந்தார், அதை நாங்கள் கேட்டோம், தூதர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் அதை கேட்டோம், சாட்சிகள் இருந்து நம்பல, நம்ப முடியல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எத்தனையோ ஊழியங்களில் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய ஊழியத்தில் அதில் நம்பல. சப்பானிகள் நடக்கிறார்கள் எத்தனையோ ஊழியத்தில், சொந்த ஊழியத்தில் நம்பல. நம்பாதது வரைக்கும் நடக்காது. நான் அறிவிக்கிறேன், இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் நம்மை கொண்டு, என்னை கொண்டு, உங்களை கொண்டு அநேக சப்பானிகளை கர்த்தர் நடக்க வைப்பார். அநேக மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், அநேக குருடர்கள் பார்வை அடைவார்கள். எத்தனை பேரால நம்ப முடிகிறது? நீ நம்பினா ஓ மூலமாய் கர்த்தர் செய்வார். நீ நம்பினா ஓ ஊழியத்தில் உன்னை கொண்டு கர்த்தர் அந்த மகிமையை செய்வார். நம்பாதது வரைக்கும் அந்த மகிமைக்கு ஆமே நீ பாத்திரவான் ஆக முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் பேசுறதே இல்லை, அதை குறித்து சொல்றதே இல்லை. தன்னால என்ன முடியலையோ அதை சபைக்கு சொல்றதே இல்லை. முடிகிறது முடியாதது என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டியவன் நீ அல்ல. நீ விசுவாசித்தால் அவர் எப்படியெல்லாம் செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன். என் ஊழியம் இது அல்ல, என் ஊழியம் இப்படிப்பட்டது அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், என் ஊழியம் சப்பானியை நடக்க பண்ணுகிற ஊழியம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஊழியம், செவிடர்களை செவிகளை திறக்கிற ஊழியம், ஊமையர்களை பேச வைக்கிற ஊழியம், கூணர்களை நிமிர பண்ணுகிற ஊழியம். அந்த ஊழியத்தை நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஊழியத்தை செய்ய நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, ஏதோ 100 பேர், ஏதோ ஒரு 1000 பேர் சபையில் வந்தாங்க, ஹாப்பியா இருக்க வேண்டியதில்லை. எனக்கு அந்த ஊழியமே வேண்டாம். 1000 பேர் வந்தாலும் வேண்டாம், 10 பேர் வந்தாலும் அந்த 10 பேர் மத்தியில் ஒரு சப்பானி எழும்பி நடக்கிறான்னா அந்த ஊழியத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப வாஞ்சிக்கிறேன். அதை என் தேவன் என் ஊழியத்தில் என் மூலமாய் செய்வார் என்று நான் அதை நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ ஊழியத்தில் இன்றைக்கும் என் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பல நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், இதை நான் செய்யணும். ஆண்டவர் சொன்ன ஒரே பதில், நீ சப்பானியை நடக்க வைக்கணும்னு நினைக்கிறதை காட்டிலும் ஓ மூலமா சப்பானியை நடக்க வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன்னார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய திட்டமாக இருக்கிறார்.
நீங்க நம்பாதது வரைக்கும் பெரிய பெரிய காரியம் ஊழியத்துல பார்க்கவே முடியாது, வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. விசுவாசிக்கிறவர்களால் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணும். ஆமென். விசுவாசிக்கே இந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க சாதாரணமான விசுவாசிகள் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சாதாரண விசுவாசிகள் இல்லை. அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். நான் சாதாரண விசுவாசிகள் இல்லை. இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே சாதாரணமா எண்ணுகிறீர்கள். வசனத்தை வாசிப்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் 16 பக்கம் 75வது பக்கம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசியாதவன் எவ்வளவு பரிசுத்தவானா இருந்தாலும் நீதிமானா இருந்தாலும் அவன் விசுவாசியாதவனானபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சல் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமிக்குரிய ஆமென் வாழ்க்கையை முடித்து கொண்டு பரலோகத்திற்கு போகக்கு முன்பதாக கடைசியாக விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுத்த அதிகாரம் இது. உங்களுடைய அதிகாரம். வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள், சுகமாவார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தாகம் உள்ளவர்களை கொண்டு எதையும் செய்வார், தாகம் இல்லாதவர்களை கொண்டு எதையும் செய்ய மாட்டார். தாகமே இல்லையா, ஒண்ணுமே நடக்காது. நான் சொல்லுகிற ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப தாகமாய் வாருங்க. ஹல்லேலூயா. சபைக்கு போகும்போதெல்லாம் தாகமாய் வாருங்க. நான் இன்றைக்கு எதையாகிலும் கற்றுக்கொள்ளணும், நான் தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெறணும். ரொம்ப தாகமாய் நான் ரொம்ப தாகமாய் இருப்பேன். நேற்று தினத்தில் கன்வென்ஷன்ல வீட்டிலையும் ஆண்டவரே என் அபிஷேகம் என் மேல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினியாய் நீங்க மாறணும். தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி சோலையாகவும் மாற்றுகிறவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீங்க விரும்பாதது வரைக்கும் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள முடியாது. விரும்புகிற எல்லாரும் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அக்கினியை வாங்குங்க, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை வாங்குங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகத்துல வாஞ்சியாயிருங்க, வரங்களில வாஞ்சியாயிருங்க, வல்லமையில வாஞ்சியாயிருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க டிகிரி உங்களை உயர்த்துறதோ இல்லையோ, உங்க படிப்பும் பட்டங்களும் உயர்த்துகிறதோ இல்லையோ, உங்க பதவிகள் உங்களை உயர்த்துகிறதோ இல்லையோ, ஆனா நிச்சயம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை உயர்த்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. வேதத்துல நம்ம பார்த்த அத்தனை பேரும், அபிஷேகத்தை பெற்ற அத்தனை பேரும் உயர்த்தப்பட்டார்கள். ரொம்ப தாகமா, எப்போதும் தாகமாய் மாறுங்க, எப்போதும் தாகமாயிருங்க. அபிஷேகத்தை குறித்து ஒரு தாகம். என்னை நிரப்பும். தேவ சமூகத்துல ஒரு பிரசன்னத்தை உணரலைன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படணும். தேவ சமூகத்துல ஆறாதல அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளல, அபிஷேகத்துல நிரம்பலைன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படணும். அல்லேலூயா. வருத்தப்படுவீங்களா இல்லையா? கிடைச்சா என்ன, கிடைக்கட்ட என்ன, வந்தா என்ன, வரட்ட என்ன, அடுத்த திருவிருந்தாகட்டும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு திராட்சரசம் கொடுப்பேன், உங்களுக்கு தரமாட்டேன். முடிஞ்ச உடனே சண்டை வந்துடாது. எவ்வளவு வருத்தம். நான் சொல்லுவேன், இல்லக்கா கவனிக்கல. அது எப்படி, பக்கத்துல தானே இருந்தேன், அந்த பக்கம் கொடுத்தியே இந்த பக்கம் கொடுத்தியே, எனக்கு மட்டும் தரல, திட்டம் போட்டே தரல. வருத்தப்படுவீங்களா இல்லையா? அப்போ உங்க பக்கத்துல அபிஷேகத்துல நிரம்புறாங்க, பின்னாடி நிரம்புறாங்க, முன்னாடி நிரம்புறாங்க, நீங்க மட்டும் நிரம்பல, உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அபிஷேகத்தை தரல அப்படின்னா நீங்க ஏன் வருத்தப்படாம இருக்கிறீங்க? அப்ப அபிஷேகம்னா அவ்வளோ சாதாரணமா எண்ணப்படுகிறது, அப்படிதானே?
நான் ரொம்ப தாகமா இருந்த நாட்களில் எல்லாம் கர்த்தரனை தொட்டதை நான் அத்தனை நாட்களும் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோடு இருக்க இருக்க அனலாய் நாம மாறுவோம். மோசே தேவனோடு 40 நாள் இருந்தான். மறுபடி மலையிலிருந்து 40வது நாளுக்கு பிறகு அவன் கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகத்தை யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாய் தேவன் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கும்போது, அவருடைய ஆவியில் இருக்கும்போது, அவருடைய அபிஷேகத்தில் இருக்கும்போது, அந்த அனல்ல இருக்கும்போது, பிரகாசம் இல்லாத இடத்துல எல்லாம் பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இருளெல்லாம் மாற போகிறது, இருளெல்லாம் விலக போகிறது. ஆண்டவருடைய மகிமை உன்னிலே உதிக்க போகிறது. நீ விசுவாசிக்காம போகிற இடத்துலெல்லாம் கடமைக்காக, பேருக்காக, யான் போறோம், யான் வாரோம், யான் வந்திருக்கோம், எதற்காக இருக்கோன்னே தெரியாம இருக்கிறது வரைக்கும் ஒன்றும் நடக்காது. தேவ சமூகம் அவ்வளோ வல்லமை உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ ஆராதனை அவ்வளோ வல்லமை உள்ளது. யாருக்கு அது வல்லமை உள்ளதாய் மாறும்? விரும்புகிற, வாஞ்சிக்கிற, உணர்கிற, தாகமாக இருக்கிறவர்கள் அதை கண்டு கொள்ளுவார்கள், அனுபவிப்பார்கள். நேற்று தினத்தில் கன்வென்ஷன் மேடையில் இருக்கும்போது ரொம்ப தாகமாக இருந்த ஆண்டவரே, பிரசன்னத்தை உணரணும்னு நீங்கள் விரும்பினாதான் உணர முடியும். மகிமையை காணணும், மகிமையை அனுபவிக்கணும், ஆவில நிரம்பணும், நீங்கள் விரும்பினாதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் தட்டி கூப்பிட்டு கையை பிடிச்சு இழுத்து தரமாட்டார். இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறீங்களோ. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன் சும்மா கொடுக்க மாட்டார். எல்லாம் இலவசம்தான், எல்லாம் சும்மா தான். ஆனால் நீங்கள் கேட்காதது வரைக்கும் கிடைக்காது. ரொம்ப தாகமாக இருந்தேன், எந்த ஊழியரையும் தொடலை. பிரசங்க அனல்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்குனி வந்து ஊழியர் கையை பிடிச்சார். எனக்கு கரண்ட் தொட்ட மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இன்றைக்கும் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்ததற்காய் நன்றி. புதிய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்ததற்காய் நன்றி. அது ஏன் வரமாக இருக்கக்கூடாது? அது ஏன் வல்லமையாக இருக்கக்கூடாது? ஒரு எலியாவின் சால்வையை எலிசா மேலே விழும்போது அது எவ்வளோ பெரிய வல்லமையை கொண்டு வந்தது. அது 2 மடங்காய் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நீங்க எப்படி நம்புறீங்களோ அப்படியே அது நிறைவேறும். ரீபா ஷகடதரி ஹந்தோரோ. ஹல்லேலூயா. விரும்பணும், வாஞ்சிக்கணும், வாஞ்சிக்கணும், விரும்பணும். சும்மா இருந்துட்டா ஏதோ அரச மரத்துக்கு கீழே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், வேப்ப மூட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இது சாதாரண இடம் கிடையாது. இது பயங்கரமான ஸ்தலம். இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல். இங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அங்கே தேவன் நிற்கிறார். ஏணியில தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமா இருக்கிறதை ஹல்லேலூயா யாக்கோபு காண்கிறான். அன்றைக்கு அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. இன்னைக்கு நாம் அதை திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, எதையாகில ஒன்றை பெற்றுக்கொள்ளாம போனீங்கன்னா இந்த ஆராதனை உங்களுக்கு வீணா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை உங்களுக்கு வீண், உங்க டைம் வேஸ்டா போகும். இந்த துதி வேஸ்ட். ஏதோ ஒன்று நான் பெற்றுக்கொள்ளணும். ஒரு தேவனுடைய தொடுதல். ஹல்லேலூயா. இங்கே ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அவர் தான் ஜீவனோடு இருக்கிற தெய்வம். மரித்தவரை ஆராதிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் ஜீவனுள்ளவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் குறுகவில்லை. உன்னை ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகவில்லை என்று சொன்ன தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். ஜீவனுள்ள ஆராதனையில் நாம பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னை தொடணும், என் கூட பேசணும், என்னை அபிஷேகிக்கணும், என்னை விடுவிக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும். ஏதோ ஒரு தாகம், ஒரு நன்மையை நான் உம்மிடத்துல வாங்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் இந்த தாகத்துக்கு இறங்காமல் போகவே மாட்டார். ஹல்லேலூயா. பேருக்கு வந்தா நீங்க வராம இருக்கிறது நல்லது. ஆமென். சபைக்கு பேருக்கு வந்தா பிரயோஜனமே இல்லை. சகலதையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. நிச்சயம் தருவார். விசுவாசத்தின் அளவு ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9:20 வாசிப்போம்.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அல்லேலூயா. எத்தனை வருஷத்தினுடைய பாடு? 12 வருஷத்தினுடைய பாடு. எல்லாரும் இயேசுட்ட போய் தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொன்னாதான் அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சு லைன் கட்டி நிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு அம்மா, அவர்கிட்ட சொல்ல தேவையில்லையா, அவருடைய நிழல்லையே ஒரு வல்லமை உண்டு, அவருடைய வஸ்திரத்திலே ஒரு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை உண்டு. 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு தான் விசுவாசித்தான். ஆனா இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வார்த்தை கூட தேவையில்லை, வஸ்திரத்தை அப்படி தொட்டுட்டு வந்தாலே விடுதலை. அப்படின்னா இதுல எந்த விசுவாசம் பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா இல்ல, வாய் திறந்து சொல்லணும், சொல்லுங்க. இதுல எந்த விசுவாசம் பெருசு? 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அப்பொழுது வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் சுகமாயிருவான்னு சொன்னான். ஆனா அந்த ஸ்திரீ இல்லை, ஒண்ணுமே சொல்லாண்டா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கும் நம்மனா, இதுல யாருடைய விசுவாசம் பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வஸ்திரத்தை தொட்ட ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெருசு. இந்த ஸ்திரீயின் முன்னாடி இருக்கிற விசுவாசமும் உங்களுடைய விசுவாசத்தையும் இப்ப பக்கத்துல வைங்க. யாருடைய விசுவாசம் அழகா இருக்கு, பெருசா இருக்கு? நீ பாருங்க, எப்படி நிக்குமோ உங்க விசுவாசம். எப்படியெல்லாம் நம்ம தெய்வத்தை அப்படி விசுவாசிச்சிருக்கிறாங்க. நாம இப்படி இருந்தா என்னைக்குங்க விடுதலை வர்றது? அவர் எப்படியெல்லாம் நம்பி இருக்காங்க பாருங்க, யாரும் சொல்லி கொடுக்கல. அன்னைக்கு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பிரசங்கிக்க என்ன ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரிய வேதம் அங்க சொல்லப்படல. அவளை இன்று வரைக்கும் அடையாளமாய் மாறினாள். அவளை இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பரியந்தம் ஆமே சபைக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவளை பாடமாக மாறினாள். இன்னைக்கு உங்க விசுவாசத்தெல்லாம் எங்க போய் சொல்லக்கு? நம்ம எல்லாம் இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, நீங்கெல்லாம் இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இதுக்கா ரத்தத்தை சிந்தி உங்களை ஜீவனை தந்து மீட்டெடுத்தார். இதற்கா விசுவாச பாடத்தை கடைசி வரைக்கும் நீங்க கற்றுக்கொள்ளாவிட்டால் கடைசி வரைக்கும் பெரிய பெரிய அற்புதத்தை உங்களால பார்க்க முடியாது, சுதந்திரிக்க முடியாது என்கிறத இருதயத்தை நல்லா பதிச்சு வச்சுக்கோணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், விசுவாசிகள் துக்கமா இருக்காதுங்க, விசுவாசிகள் வருத்தமா இருக்காதுங்க, விசுவாசிகள் புலப்பத்தோடு இருக்கக்கூடாது. நான் என்ன செய்வேன், இப்படி ஆயிற்றே, என்ன செய்வேன், இவ்வளவு நஷ்டம், எதுவுமே கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நீங்க சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதோ அவ்வளவுக்குள்ள என் தகப்பன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. துக்கமா இருக்கிறேன், அழுதுட்டு இருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன், புலம்பிட்டு இருக்கிறேன், முறுமுறுத்துட்டு இருக்கிறேன், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு புலம்பினாலும், 40 வருஷத்துக்கு புலம்பினாலும் முடி நரைச்சி போகும், தோலெல்லாம் சுருங்கி போகும், கூணெல்லாம் விழுந்துரும், பல்லும் விழுந்துரும், அழகெல்லாம் போயிடும், அடையாளமே மாறி போகும். ஆனா வாழ்க்கை மட்டும் மாறவே மாறாது. அப்படிதான் அடுத்த 40 வருஷத்துக்கு இருப்போம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கே மாறுங்க, இன்றைக்கே விசுவாச பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. புரியாதவர்கள் மறுபடியும் இந்த செய்தியை ஒருக்க கூட யூடியூப்ல கேளுங்க. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப கேளுங்க. ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா வேற ஏதாவது நல்ல போதகர்கள், ஆவிக்குரியவர்கள், அவர்கள் பேசின விசுவாசத்தை கூட நீங்க கேட்கலாம், தப்பு இல்லை. ஆமென். ஆனா யார் மூலமாகிலும் நீங்க விசுவாச பாடத்தை ஆகச்சிறப்பாய் கற்றுக்கொள்ளுங்கள். அதுல தான் உங்களுக்கு வர வேண்டிய பெரிய பெரிய விடுதலையும் ஆசீர்வாதமோ அங்கே மறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட நான் விடுதலை அடைஞ்சிருவேன், எனக்கு அது போதும், அதுலேயும் ஒரு பெரிய வல்லமை இருக்கு என்று சொல்லி நம்பினாள். நான் சொல்லுகிறேன், வியாதியில மருத்துவமனைக்கு போகிறதை காட்டிலும் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வியாதிக்காக மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதா இருக்கட்டும், சபையில வந்து சொல்லுங்க, சபையில சொல்லுங்க, தேவனிடத்துல சொல்லுங்க, ஊழியக்காரனிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
பெரிய பெரிய தேவைகளை பரலோகத்தின் தேவன் சந்திப்பார். பெரிய பெரிய தேவைகளின் நெருக்கடியில் இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார். தேவ சமூகம் அதுக்குதான், தேவ சபை அதுக்குதான். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரிய முடியல. அடுத்தபடியா வாசிப்போம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின் சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். குருடர்கள் தானே, அவங்கள்ட்ட ஏன் ஆண்டவர் இதை கேட்கணும்? விசுவாசிக்கிறீங்களா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பாவம் செஞ்சுட்டு போக வேண்டியதானே. சப்பானியா இருந்தாலும் இந்த விஷயத்துல கர்த்தர் இறங்க மாட்டார். நீங்க குருடர்களா இருந்தாலும் விசுவாச விஷயத்துல உங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படிங்க மாட்டா. நீங்க பார்வை உள்ளவர்களா இருந்தாலும் பார்வை இல்லாதவர்களா இருந்தாலும் 2 பேரிடத்திலையும் ஒரே மாதிரி தான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது என்ன எதிர்பார்ப்பு என்றா, என்னால முடியும் என்று நீ நம்புகிறாயா? எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ நோயில ரொம்ப கஷ்டப்படுறா, இறங்கிருவோம் அப்படின்னு இறங்க மாட்டார். ஒரே பிரமாணம் தான். கண்ணு தெரியுதோ இல்லையோ, விசுவாசிக்கிறியா? ஒரு குருடன் எங்க பார்த்துருப்பான்? நம்ம கூட சப்பான் எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் நமக்கு தெரியும். எந்தெந்த இடத்தெல்லாம் கஷ்டப்படுவார்கள், என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியாது, எப்படியெல்லாம் சமுதாயத்திலிருந்து ஒதுக்க நமக்கு எல்லாம் தெரியும். கண் தெரிகிறவர்களுக்கு இதெல்லாம் நிச்சயமாய் தெரியும். ஆனால் கண் தெரியாதவர்களுக்கு எதுவும் அவர்களை குறித்தும் தெரியாது, மற்றவர்களை குறித்தும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாதவர்களிடத்திலையும் ஆண்டவர் முதல் கேட்க கேள்வி என்னன்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று சொல்லி நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் இப்பவுமே அற்புதம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்றார். விசுவாசத்தினுடைய அளவை பார்க்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஜெபத்தின் அளவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தத்தின் அளவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் அளவை பார்க்கிறார், பரிசுத்தத்தின் அளவை பார்க்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். என்னால இவ்வளவுதான் முடியும், நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இதுக்கு மேல எல்லாம் முடியாது, இப்படியே சொல்லிட்டு இருக்காதுங்க. உங்க அளவு பரிசுத்தத்துல கூடட்டும், விசுவாசத்துல கூடட்டும், ஜெபத்துல கூடட்டும், நீதியில கூடட்டும், உத்தமத்துல கூடட்டும், ஊழியத்துல கூடட்டும். ஆமென். உங்களுடைய அளவுகோல் எல்லாம் இன்றைக்கு கூடுவதாக. அது கூடும்போது தேவனுடைய மகிமையும் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் மேல கூடுகிறதை நீங்க பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கூடவே மாட்டேங்க, விசுவாசம் கூட மாட்டேங்கி, பரிசுத்தம் கூட மாட்டேங்கு, ஜெபம் கூட மாட்டேங்கு, வேத வாசிப்பு கூட மாட்டேங்கு, ஆராதனை கூட மாட்டேங்கு. மாசத்துல நிறைய பேருக்கு ஒரு ஆராதனை 2 ஆராதனை தான். அதில் அவங்க ரொம்ப திருப்தியா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சில ஆளுக்கு 2.5 மணி நேரம் ஆராதனைனா 1 மணி நேரம் ஆள் வீட்டில் இருக்கும், அதுக்கு பிறகு பைய உள்ள வரும். அல்லேலூயா. கூடட்டும். என்னைக்கு கூடும்? கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்களா? லேட்டா வரக்கூடிய விசுவாசி. ஆண்டவருடைய வருகையில் நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, ஒரு இமை பொழுது எல்லாம் முடிஞ்சிடும். டக்குனி வருவாரு, வந்த மாத்திரத்துல கல்லறைகள் திறக்கப்படும், ஆத்துமாக்கள் உயிரடையும். ஹல்லேலூயா. வந்த அதே செகண்ட்ல உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஒரு நொடி பொழுதுல எல்லாம் நடந்து முடிந்துரும். ஒரு இமை பொழுதுல ஆண்டவருடைய வருகையின் கடைசி நாட்கள் நடந்து முடிந்துரும். தாமதப்படுத்தாதே, தாமதத்தை சரிபடுத்து, வாழ்க்கையை சரிபடுத்து. எல்லாம் அளவு கூடட்டும். இப்படிதான் இருப்பேன். நான் திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு வருத்தம் உண்டாயிரும். ஆனாலும் நான் சொல்லிதான் ஆகணும். கர்த்தர் என்னை மேய்ப்பனாய் வைத்திருக்கிறார். மேய்ப்பனுடைய கையில ஒரு கோல் இருக்கணும். நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்.
அதனால என் கையில கோல் இல்லை. ஒரு மேய்ப்பனுடைய கையில கோல் இருக்கும். மேய்ப்பன் ஆடுகளை சரியான பாதையில நடத்தணும், புல்லுள்ள இடங்களில நடத்தணும், அமர்ந்த தண்ணீரண்டலை நடத்தணும், மந்தையில சேர்க்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பான இடத்துல அதுக்கான செட் அமைத்து அதுக்குள்ளா கொட்டி கொண்டு வரணும். மேய்ப்பனுக்கு இவ்வளோ வேலை இருக்கிறது. நான் என்னைக்குமே ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்க முடியாது. நேரத்துக்கு வாங்க, இடைவிடாம ஆராதிங்க, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்க முடியாது. நீங்கெல்லாம் மாறிடணும். ஆண்டவருக்காக மாறலன்னா வேற யாருக்காக நம்ம மாற போகிறோம்? ஹல்லேலூயா. உலகத்துக்காக எவ்வளவோ உங்களை மாத்திக்கிட்டீங்க. ஆமேன். இன்னைக்கும் நம்ம மாட்டு வண்டியிலே போறோம். யாரும் மாட்டு வண்டியில வந்தீங்களா? குதிரை வண்டியில வந்தீங்களா? கிடையாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டோம். முதல்ல எல்லாம் தெருவில் மணி அடிக்கிற ஓசை கேட்கும். இப்போ மணி அடிச்சா ஐஸ்காரர் வருவார், ஐஸ்கிரீம் வாங்கலாம். அன்னைக்கு மணி சத்தம் கேட்கும், அப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி வரும். அப்படிதானே? ஆமாம். அந்த காலெல்லாம் போச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டோம். அதுக்கு பிறகு பைக்கு, இப்போ ஸ்கூட்டி, காரு என்னெல்லாமோ வந்துட்டு, இப்போ பறக்கிற கார் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம். அப்படியே சபைக்கு பறந்து வந்துடலாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவோ நம்ம மாறிக்கிறோம். நீங்க மாறுங்க, கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மாறுங்க, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல குருடன்ட்ட கூட அதான் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? குருடனுக்கெல்லாம் அங்க டிஸ்கவுண்ட் கிடையாது, சப்பானிக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த காரியத்திற்கும் விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், இனி எல்லாம் முடிஞ்சிட்டு. அந்த இடத்துலையும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, அற்புதம் நடக்கும். அப்ப எல்லா தேவைக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா போராட்டத்திற்கும் ஒரே ஒரு மருந்து தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வியாதிக்கு பல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, பல ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, பல விதமான மருந்துகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லா பிரச்சனைக்கும், எல்லா போராட்டத்திற்கும், எல்லா வியாதிகளுக்கும் ஒரே ஒரு மருந்து தான். அந்த மருந்து தான் விசுவாசம். அதை மட்டும்தான் நீங்க புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா இன்றைக்கு மொத்த காரியமும் விடுதலையாய் ஆமேன் மாற போகிறது. கர்த்தர் விடுதலையை கட்டளையிட போகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். க்ளோரி. ஹல்லேலூயா. மகிமை உள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. ஓ ராமா ஷிகடதி அந்தரபலபா. மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீதியின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் துதித்து கொண்டு இருப்போம், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்போம். எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அவி விசுவாசம் என்னை விட்டு மாற உதவி செய்யுங்க. நீ எந்த பிரச்சனையும் சிக்க போகிறது இல்லை, எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த மனுஷனும் உன்னை மேற்கொள்ள மாட்டான், எந்த பலகீனமும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த சூழ்நிலையும் உன்னை மேற்கொள்ளாது. அது ஏன் செங்கடலா இருந்தா என்ன, அது கசந்த மாறாவா இருந்தா என்ன, அது எரிகோவா இருந்தா என்ன, அது யோர்தானா இருந்தா என்ன, அது யுத்த களமா இருந்தா என்ன, எதுவும் எந்த பிரச்சனையும் உனக்கு பிரச்சனையாய் நிற்பது இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா பதரை போல மாறும். க்ளோரி ஊடர மனதியாந்தோரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ராஜாவை மகிமைப்படுத்துங்க, பரலோக தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரிபலஹந்தோரோ. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து
எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து இனியும் நடத்துவா, இனியும் மகிழப்படுவா. இதுவரை நடத்தி குறைவின்றி இதுவரையிலும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவா. நீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேனும் நீ மதிலை தாண்டுவா. நீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேனும் பலத்தா. நன்றி நன்றி ஒரு தேவ தொடுதல், தேவன் உங்களை தொடும்படியாய் நல்ல கரங்களை தட்டி உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, ஓ நல்லவரே. நன்றி நன்றி ஐயா, ரிபா லபா ரிகா ஷாடா தாரா. நன்றி நன்றி என்னோடு பேசினதற்காய் நன்றி, விசுவாச வீரனாய் மாற்றினதற்காய் நன்றி. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்த மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நீங்க தாண்டி விட்டீங்க, உங்க சூழ்நிலைகள்ல நீங்க ஜெயித்து விட்டீங்க. எப்ப அவரை விசுவாசித்தீங்களோ அப்பொழுது ராஜா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. லோ ரபா ஷகரதரா. மகிமை பிரசன்னம் அபிஷேகத்தால நிரப்பிடுங்கப்பா, பிரசன்னத்தால நிரப்பிடுங்கப்பா. நல்ல விசுவாசிக்கிற இருதயத்தை தந்துருங்கப்பா. நன்றி. விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதம் நடந்திருக்கிறது. உன் காரியம் ஜெயமாய் முடிகிறது. உன் தோல்விகளில கர்த்தர் வெற்றியை தருகிறார். உன் தாமதத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுகிறார். இனி தாமதிக்காது, இனி தாமதிக்காது. கர்த்தர் உங்கள் பலகீனங்களை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் போராட்டங்களை மாற்றி இருக்கிறார். பண கஷ்டங்கள் மாறுகிறது, கடன் மாறுகிறது, அற்புதம் நடக்கிறது. ரோபா ஷாகாரா. ஆண்டவர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி அப்பா. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை டிவி மூலமாய் இன்டர்நெட் மூலமாய் கேட்கிற எல்லாருக்குள்ளாக விசுவாசத்தை தந்ததற்காய் நன்றி. அற்புதம் நடந்ததற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.